ஏற்காடு தேர்தல் நிலவரம் என கிட்டத்தட்ட ஒரு 10-11 சுற்றுகள் முடிவுக்கு வந்திருக்கின்றன. ஏற்காடு இடைத்தேர்தலுடைய தேர்தல் முடிவுகள் என்ன என்பதை நம்ம சேலம் செய்தியாளர் திரு சுரேஷ் பாபு கேட்கலாம். சுரேஷ் பாபு, இப்ப என்ன நிலைமை, அங்க எவ்வளவு ஓட்டுகள் வந்திருக்கு, என்ன வித்தியாசம் வந்திருக்கு, உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமாக ஏற்காடு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக முதலமைச்சர் அதிமுக வேட்பாளர் ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது ஏற்காடு தொகுதி அதிமுகவின் கோட்டை என வலியுறுத்தியிருந்தார். அதன் அடிப்படையில் இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்து அதிமுக வேட்பாளர் சரோஜா தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார். 9வது சுற்றின் முடிவில் அதிமுக வேட்பாளர் சரோஜா 29,389 வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருந்தார். இதேபோல் 10வது சுற்றின் முடிவில் அதிமுக வேட்பாளர் சரோஜா 33,441 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருந்தார். இதேபோல் 11வது சுற்றின் முடிவில் அதிமுக வேட்பாளர் 6,957 வாக்குகள் பெற்றிருந்தார். இதேபோல் திமுக வேட்பாளர் மாறன் 3,102 வாக்குகளை பெற்றிருந்தார். நோட்டா பட்டியலில் 200 பேர் தங்களது வாக்குகளை பதிவு செய்திருந்தனர். அதன் அடிப்படையில் 11வது சுற்றின் முடிவில் அதிமுக வேட்பாளர் சரோஜா 71,577 வாக்குகள் பெற்றுள்ளார். இதேபோல் திமுக வேட்பாளர் மாறன் 34,282 வாக்குகளையும், நோட்டா பட்டியலில் 2,206 வாக்குகளும் பதிவாகியுள்ளன. 11வது சுற்றின் முடிவில் 37,295 வாக்குகள் பெற்று அதிமுக வேட்பாளர் சரோஜா தொடர்ந்து முன்னிலையில் வகித்து வருகிறார். தற்போது உணவு இடைவேளைக்காக 12:45 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டுள்ளது. அரை மணி நேரத்திற்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று ஏற்காடு தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் சபாபதி அறிவித்துள்ளார். 1,000 வாக்குகளை பெற்று இருக்கிறார் அதிமுகவுடைய வேட்பாளர் சரோஜா அவர்கள். அதிமுகவுடைய வெற்றி உறுதியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 30,000 ஓட்டுகளுக்கு அதிகமாக அந்த ஓட்டு வித்தியாசம் இருக்கிறது. எனவே கடுமையான வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் எதிர்பார்த்ததை போலவே இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி வெற்றி பெறுவது வழக்கமான விஷயமாக தான் இருந்திருக்கிறது. ஓட்டு சதவீதம் எவ்வளவு என்பது எல்லோருடைய கவலையாக இருந்தது. அந்த வகையில் ஏற்காடு இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவது உறுதியாக இருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிமுகம் தான் காத்திருக்கிறது. இதில் 4 மாநில தேர்தல் முடிவுகளில் இறுதியாக ஒரு சில சுருக்கமான விஷயங்கள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். 4 மாநில தேர்தல் முடிவுகளில் டெல்லியில் மொத்தம் 70 தொகுதிகள், அதில் பாரதிய ஜனதா கட்சி 32 தொகுதியிலும், ஆம் ஆத்மி கட்சி 23 தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. அதேபோல சத்தீஸ்கரில் 90க்கு 90 மொத்தம் 90 தொகுதியில், அங்கே அதில் 43 தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியும் 42 தொகுதியில் காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்றிருக்கின்றன. அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 230 தொகுதிகளில் 137 தொகுதியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி இழந்திருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 199 தொகுதிகளில் 121 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே 3 மாநிலங்களில் ஒரு உறுதியான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மட்டும் ஒரு உறுதியான நிலைமை இருக்கிறது. காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் ஒரு தொகுதி வித்தியாசம் இருக்கிறது.